குட்கா முறைகேடு வழக்கில் முன்னாள் அமைச்சர்கள், காவல் அதிகாரிகள் உள்ளிட்டோருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தயாராக உள்ளதாக சிபிஐ தரப்பில் தகவல் வெளியாகியுள்ளது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ஆனந்தன் வழங்கிட கேட்கலாம். ஆனந்தன், வணக்கம். இது பற்றிய விரிவான விவரங்கள். வணக்கம். குட்கா முறைகேடு வழக்கில் முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் மற்றும் பி.வி. ரமணா, ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகள் டி.கே. ராஜேந்திரன் மற்றும் ஜார்ஜ் உள்ளிட்டோருக்கு எதிரான கூடுதல் குற்றப்பத்திரிகை நகல்கள் இன்று சிறப்பு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த ஆட்சியின் போது காவல்துறைக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் லஞ்சம் கொடுக்கப்பட்டு தமிழகத்தில் குட்கா பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டதாக டெல்லி சிபிஐ காவல்துறை வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கில் ஏற்கனவே மாதவராவ் உட்பட 6 பேர் மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்தது. அவர்களுக்கு எதிரான விசாரணை சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கில் கூடுதலாக முன்னாள் அமைச்சர்கள் சி விஜயபாஸ்கர், பி.வி. ரமணா, டிஜிபியாக இருந்த டி.கே. ராஜேந்திரன், சென்னை மாநகர காவல் ஆணையராக இருந்த டி.கே. ஜார்ஜ் உள்ளிட்ட மத்திய மாநில அரசு அதிகாரிகள், முன்னாள் சென்னை மாநகராட்சி கவுன்சிலர் உட்பட 21 பேருக்கு எதிராக கூடுதல் குற்றப்பத்திரிகையில் சிபிஐ சார்பில் குற்றம் சாட்டப்பட்டது. அவர்களுக்கு எதிரான குற்றப்பத்திரிகை நகல்கள் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த நிலையில் இந்த வழக்கு கடந்த 9ஆம் தேதி விசாரணைக்கு வந்த பொழுது கூடுதல் குற்றச்சாட்டு நகல்கள் இன்னும் தயாராகவில்லை என்பதால் விசாரணை தள்ளி வைக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த வழக்கு இன்று சிறப்பு நீதிமன்றம் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள எம்பி, எம்எல்ஏகள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்ற நீதிபதி சஞ்சய் பாபா முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது கூடுதல் குற்றச்சாட்டுகள் தொடர்பான அந்த குற்றப்பத்திரிகை நகல்கள் அனைத்தும் தாக்கல் செய்யப்பட்டது. சுமார் 250 பக்கங்கள் கொண்ட அந்த கூடுதல் குற்றப்பத்திரிகை நகல்கள் அனைத்தும் 26 பேருக்கு வழங்குவதற்கான நகல்களை இன்று சிபிஐ தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டது. அதே போன்று சுமார் 20,000 பக்கங்களை கொண்ட ஆவணங்கள் அனைத்தும் பென்டிரைவ் வடிவில் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. இதனையடுத்து கூடுதல் குற்றப்பத்திரிகை நகல்கள் பெறுவதும் வசதியாக குற்றம் சாட்டப்பட்ட அனைவரும் அடுத்த விசாரணையின் போது ஆஜராக வேண்டும் என உத்தரவிட்டுள்ள நீதிபதி சஞ்சய் பாபா வழக்கினுடைய விசாரணையை அக்டோபர் 14ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கின்றார்.